இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறதென்று நிச்சயித்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அநேகருக்கு திருமணம் ஆகும்போதே அடுத்து பிள்ளைங்க பிறக்கும். அந்த பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடுது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இதே எண்ணம் இருக்குது. அவங்க எப்போதும் இதையே தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதில் சிலர் நிறைய ஆஸ்திகளை சேர்த்து வச்சுருக்கிறாங்க. ஆனால் பலருக்கு அவங்களுடைய ஜீவனமே கடினமாக தோன்றுகிறபடியினால எவ்வளவு போராடியும் ஒன்றுமே சேர்க்க முடியாமல் போகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய விசுவாசம் எவ்வளவு விலையேற பெற்ற சொத்து அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அது உங்களை கடந்து உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் கடந்து போகக்கூடிய வல்லமை இருக்குது. ஒருவேளை உங்கள் மனசு சொல்லலாம், சொத்து இருந்தால் என் பிள்ளைகளுக்கு பிரயோஜனம் இருக்கும், விசுவாசத்தை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்னு. ஆனால் உங்களுக்குள்ளே இந்த எண்ணம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கே விசுவாசத்தின் உன்னதம் தெரியலை அப்படின்னு தான் அர்த்தம். விசுவாசத்தினால இந்த உலகத்தில் நாம் பெற்றுக்கொள்ள முடியாதது எதுவுமே இல்லை. நீங்கள் கொஞ்சம் உங்கள் விசுவாசத்தை யோசித்து பாருங்கள், அது என்ன லெவலில் இருக்குது அப்படின்னு. அது கரெக்டாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அந்த விசுவாசத்தை ஊட்டி வளருங்க. நீங்கள் எவ்வளவோ சொத்து சேர்க்கிறத காட்டிலும் தேவன் மேலே இந்த விசுவாசத்தை கொடுத்து வளர்ந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க எதிர்காலத்தில் ரொம்ப நல்லா இருப்பாங்க. தேவன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி, வசனங்களுக்கு நன்றிப்பா. ஒவ்வொரு வார்த்தையும் அப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் கிரியை செய்ய போகுதுப்பா. அமேன். எங்கள் இருதயத்தில் விசுவாசத்தை துவக்கியவர் நீங்கள் ஏசப்பா. அமேன். அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்கள் பிள்ளைகளுக்கு அப்பா நாங்கள் சேர்த்து வைக்கிற எவ்வளவோ பெரிய சொத்தை காட்டிலும் அப்பா உம்முடைய இந்த விசுவாசம் பெரியதுப்பா. அமேன். உம்முடைய விசுவாசம் அப்பா எங்கள் தலைமுறைகளுக்கு நீடித்திருக்கட்டும்ப்பா. அமேன். விசுவாசத்தை துவக்குகிற தேவனே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அமேன். அப்பா எங்கள் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த இரவு வேளையில் அப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் சூழ்நிலைகளையும் நீங்கள் அறிவிங்க ஏசப்பா. அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து அப்பா உம்முடைய பிள்ளைகளை மீட்டெடுங்க ஏசப்பா. அமேன். கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் அப்பா நன்மை செய்பவராக நீங்கள் இருக்கிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை அப்பா நீங்கள் விசுவாசித்து வாழ அழைத்திருக்கிறீங்க ஏசப்பா. தரிசித்து வாழ அழைக்கலை ஏசப்பா. ஏன்னா இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கிற தேவன் நீங்கள் ஏசப்பா. அமேன். இப்போ இருக்கிற சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கக்கூடாது ஏசப்பா. எங்கள் கண்கள் அப்பா எப்பொழுதும் எங்களுக்காக நீங்கள் செய்ய போகிற நன்மைகளை நோக்கி பார்த்துருக்கட்டும்ப்பா. அமேன். விழுகிற யாவையும் தாங்குபவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இருதயம் நொறுங்குண்டவர்களே அப்பா நீங்கள் குணமாக்குறீங்கப்பா. காயங்களை கட்டுகிறீங்க ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற இருதயம் நொறுங்குண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது நீங்கள் குணமாக்குறீங்க ஏசப்பா. அமேன். எந்த பிரச்சனைகள்னாலும் சரி இப்பொழுது இருதயம் நொறுங்குண்டவர்களாக அப்பா அவர்கள் என்ன செய்கிறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிறாங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு நீங்கள் காயங்களை கட்டுகிறீங்க ஏசப்பா. சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறீங்க, அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அமேன். சிறுமைப்பட்ட எங்களுடைய வேண்டுதலை நீங்கள் கேட்குறீங்க ஏசப்பா. அமேன். எங்கள் வழக்கை விசாரிக்கிறீங்க ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் அப்பா நீங்கள் இரக்கம் செய்கிறீங்க ஏசப்பா, நியாயம் செய்கிறீங்க ஏசப்பா. அமேன். அப்பா ஏதோ ஒரு காரணத்தினால பொய் குற்றம் சாட்டி இருக்கிறாங்கப்பா. அமேன். ஆனால் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீதியை நீங்கள் விளங்க பண்ண போகிறீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி
நன்றி செலுத்துகிறேனப்பா. அவர்கள் சார்பில் நீங்கள் இன்றைக்கு வழக்காட போகிறீங்க ஏசப்பா. ஆமென். உம்முடைய உதவி செய்யும் மகத்துவமுள்ள கரம் உம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு பாதுகாக்க போகிறது ஏசப்பா. ஆமென். இந்த பிள்ளைகளுக்கு பக்கம் நீங்கள் வெற்றியை இன்றைக்கு நீங்கள் கட்டளையிடுறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. ஆமென். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. இன்றைக்கு ஸ்தோத்திர ஏசப்பா. பலன் உள்ளவங்களாகிலும் பலனற்றவங்களாகிலும் உமக்கு உதவிகள் செய்வது அப்பா லேசான காரியம் அப்பா. உங்களுக்கு தேவையான தைரியத்தையும் சக்தியையும் உறுதியையும் அவர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். அது எவ்வளவு கடினம் அப்படிங்கிறது சிந்திக்கிறதுக்கு பதிலாக அப்படியே திரும்பி இப்படி சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். யுத்தத்திற்கென்று தேவன் என்னை பலத்தினால் இடை கட்டியிருக்கிறாரு. கடினமான நேரங்களுக்கென்று நான் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்கலாம், ஆனால் நான் அங்கேயே செட்டில் ஆகிட மாட்டேன். இந்த பள்ளத்தாக்கு என் வீடு அல்ல. நான் இன்னும் அதிக பலத்துடன் அதிக வெற்றிகளுடன் மேம்பட்ட நிலையில் வெளியே வருகிறேன். என் இலக்கின் புதிய உயரங்களுக்குள் நான் நுழைகிறேன். இது தினம் தினம் நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டிய விஷயம். இனி என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு தான், இதிலிருந்து நான் எப்படி தப்பிக்க முடியும்? இவ்வளவு பெரிய கடன் என்னை சூழ்ந்திருக்குது, இதை அடைக்கிறதுங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் முடியவே முடியாத விஷயம். ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் பெரியவங்களாகி நல்ல வேலைக்கு போனதுக்கப்புறம் வேணால் என்னால் அடைக்க முடியும் அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கிறீங்க. இல்லை, இது உங்களால் மிக சுலபமாக அடைக்க முடியும். ஏன்னா உங்களுக்குள்ள கிறிஸ்து இயேசுவின் பலன் உங்களை இப்பொழுது பற்றி கொள்ள போகுது. அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால, அவருடைய பலத்தினால நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய முடியும். உங்களுடைய காலத்துக்கும் இனி மாத்திரை சாப்பிடணும், என்னால் பழைய பலத்தோடு ஒன்றுமே செய்ய முடியாது, இந்த நோய் எனக்கு வந்ததுனால என்னால் தைரியமாக இல்லை பலத்தோடு ஆரோக்கியத்தோடு என்னால் தொடர்ந்து வாழ முடியாதுன்னு நினைக்கிறீங்க. இல்லவே இல்லை. கழுகின் வாழ வயதை திரும்ப கொடுத்த மாதிரி இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்குள்ள திரும்ப பலன் வரப்போகுது. நீங்கள் சின்ன பிள்ளைகளில் இருந்த அதே பலன் அடைய போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் இழந்தீங்கன்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் தேவன் பல மடங்காக திரும்ப தரப்போகிறாரு. இதுவரைக்கும் காத்திருந்த நீங்கள் இனிமேல் நன்மையாக அனுபவிக்க போகிறீங்க. காத்திருக்கிறதுலையே உங்கள் வாழ்க்கை இதுவரைக்கும் ஓடி இருக்கலாம். ஆனால் நீங்கள் காத்திருந்தது இயேசு கிறிஸ்துவுக்கு, தேவனுக்கு. காத்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் தேவன் நன்மையினால் நிரப்ப போகிறாரு. கழுகுகளை போல செட்டைகளை அடித்து மேலே கிளம்ப போகிறீங்க. உயரம் உயரமாய் தேவன் உங்களை உயர்த்தி அழகு பார்க்க போகிறாரு. ஆமே. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சுட்டு இருக்கிற இந்த பிள்ளைகளை நீங்கள் சாட்சியாக நிறுத்த போகிறேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. நன்றி அப்பா. உடைய கண்களில் தயவு கிடைத்திருக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. இன்றைய வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் 100 மடங்கு பலன் தரணும் ஏசப்பா. ஆமென். அவங்க இழந்து போனதே அப்பா, அவங்க முடிந்து போனதுன்னு நினைக்கிற காரியங்கள்ல எல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் பெரிய வெற்றியை நீங்கள் கொடுக்க போகிறீங்கப்பா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரமப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்தருளுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.